இன்ட்ராடே அப்படின்னு சொல்கிறது வந்து டெய்லி ட்ரேடிங். மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 க்ளோஸ் ஆகும். வித்தின் திஸ் டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் ஒரு ட்ரேடிங்கை எடுத்து அதை வந்து ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ பண்ணி அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இன்ட்ராடே. இன்ட்ராடேவில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னு சொன்னாக்கா ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ நீங்கள் அன்னைக்குள்ளவே புக் பண்ணணும். நீங்கள் ஒரு வேளை புக் பண்ணலைன்னா ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி ரொம்ப முக்கியம். இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது, ஏன்னா லாஸும் வரலாம். மார்க்கெட்டினோட ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போகும்பொழுது டெஃபினட்டாக உங்களோட பிபி ஏறும் இறங்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியும். உங்களுக்கு வெறும் லாபம் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த இன்ட்ராடேடிங் வந்து உங்களுக்கு பெட்டர் கிடையாது. நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். அதாவது ஸ்டாக்கை வாங்கி கொஞ்சம் ஷார்ட் டைமில் வச்சு சேல் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அது உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, லாஸ்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலைமை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இன்ட்ராடே வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, இன்ட்ராடே வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 1000 ருபீஸ் வரைக்கும் வைக்கலாம். 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போது ஒரு வேளை உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சுனாக்கா 1000 ருபீஸ், லாபம் அப்படின்னு வந்தாக்கா அது ஒரு 2000 ருபீஸ் வரணும். ஸோ நீங்கள் 1:2ன்ற ரேஷியோவில் தான் வைக்கணும். லாஸ் போனால் 1000 ரூபாய், லாபம் வந்தால் 2000 ரூபாய். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய டேஸ்னோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் கிடைக்கும். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய சைக்காலஜி தான் ஃபஸ்ட்டு திங். ஸோ அதன் பிறகு தான் உங்களுடைய நாலேஜ் வரும். ஸோ நாலேஜ் எவ்வளோதான் இருந்தாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதனுடைய ஸ்டாக்னோட மூவ்மெண்ட், டைரெக்ஷன், இது எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணாலும் கூட மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து சைக்காலஜி தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ப்ராப்பரான சைக்காலஜியும் ப்ராப்பரான நாலேஜும் இல்லாமல் இன்ட்ராடேவில் என்ட்ரி ஆகாதீங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.